opening Kakapakam outlet, which is one of the unique kinds in our portfolio. So we believe food is not only emotion. Food is what you eat, you become. So there is a big question among people: will you be healthy if you are happy, or will you be happy if you are healthy? And I would say the answer is Pasta Pizza, because we offer delicious, healthy pizzas, pastas, and here we are introducing a lot of innovative products. Probably many Chennaites have not tasted that in their lifetime. So the whole concept of this outlet is we want to offer healthy and delicious food to people at a very nominal pricing. And in fact, our pizza base is sourdough, which is gut friendly, which is easy to digest, and our sausages that we use are preservative free. We have our own hydroponic garden where we grow different herbs, tomatoes, and we use from there. Then if you look at our innovative products in our R&D team, we constantly keep working on what kind of food people are coming for. Then we use a lot of fusion with Indian and Italian taste. Then I'm sure you will feel this and start tasting our product. So yeah, over to you. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஃபாஸ்டா பீஸா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் ஒரு இனாகிரேஷனை இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்கேன். உள்ள வந்து லுக் அண்ட் ஃபீலே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கு. ஸோ வர்றவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு தூண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நான் வந்து ஆர்டர் கொடுத்து போனேன், டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸிலி டைஜஸ்ட் அண்ட் நார்மல் பீப்புளும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி விலையில அந்த காஸ்ட்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியா அதே நேரத்தில் ரொம்ப குவாலிட்டியான ஒரு பீஸா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ நிறைய மக்கள் கிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் குஷன்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணுற ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இஃப் யூ லைக் த இட்டாலியன் ஃப்ளேவர் ஃபுட்ஸ், இஃப் யூ ரியலி லைக் இட்னா இந்த பீஸா வந்து பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மெனு கார்டில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் இட்டாலியன் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட நான் கேள்விப்பட்டேன். அதாவது பை 2030 வந்து நிறைய லேடிஸ் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். பை 2030 நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணணும் குவாலிட்டியா. எனக்கு வேலை வாய்ப்பு. ஸோ அதனால இது சூப்பராக போகணும். அண்ட் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த அவுட்லெட் பண்ணுறோம். இன்னும் பல அவுட்லெட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். And then again, we will go when young entrepreneurs start getting into business, they're profitable. Correct. So we have business opportunities in terms of our food truck franchising model, outlet franchising. So I invite all youngsters to come out and explore these business opportunities so that we can contribute in our GDP growth. So that is another objective that we have. கரெக்ட். ஸோ இந்திய இளைஞர்களே, உங்களுக்கான உங்கள் அழைப்புகள் தான் இது. சும்மா ஆன்லைன் ரெண்டு விளாடுறது, கேஷ் விளாடுறது போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், இனோவேட்டிவ் ஐடியாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஃபுட்டில் எப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நிறைய மொபைல் ட்ரக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஐடியாஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உள்ள பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி கிரேட் பிஸ்னஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். வணக்கம் சென்னை. நன்றி சார். எல்லாருக்கும் இந்த ஈவினிங் வந்துட்டு மழை பெய்யுது, பட் ஸ்டில் எல்லாரும் வந்து டைம் எடுத்து எங்க திறப்பு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. இந்த காட்டுப்பாக்க இந்த பாஸ்தா பீஸா பிராண்ட் எப்படி ஆச்சுன்னா, நாங்கள் கோவிட் ஸ்டேஜ்ல தான் ஆரம்பிச்சோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கால கமர்ஷியலைஸ் பண்ண முடியல. அப்போ வந்து நாங்கள் ஃபுல்லா கோவிட் செக்யூர் சர்வீசஸ் பீப்புளுக்கு தான் நாங்கள் சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் we had this ambition இந்த மாதிரி by 2030 நாம வந்து ஒரு 100 ஸ்டோரா ஓபன் பண்ணி எல்லாருமே விமன் எம்ப்ளாயிஸ் எம்பவர் பண்ணி ஒரு ஃபுல் பிராண்டா இருக்கும். இப்பயும் அது பிளான் மாறல, இன்னும் பிளான் மாறிட்டே இருக்கு. 9th அவுட்லெட் 10th அவுட்லெட் இன்னும் ஒரு 2-3 அவுட்லெட் இன்னும் அடுத்த வாரத்துல ஓபன் பண்ணிப்போம். பட் ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் 6 monthsல வந்துட்டு இன்னும் அட்லீஸ்ட் 35 அவுட்லெட்ஸ் சென்னையில மட்டும். அது இல்லாம நாங்க பெங்களூர், கோயம்புத்தூர், சேலம், வெள்ளூர், ஹைதராபாத், டெல்லி அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஆல் இண்டியா எக்ஸ்பேன்ஷன் பிளான்ல வந்து ரொம்ப உறுதியா இருக்கும். அதே மாதிரி என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த பாஸ்தா பீஸா பிராண்ட் எப்படின்னா, இது சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவருக்கு வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இப்ப இருக்கிற நிலைமையில வெல்பீயிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்ப வந்துட்டு எல்லாருமே இது ஹெல்த்தியா இருக்கணும், எல்லாம் ஒடிசை
being healthy is a trend. இஸ் த ட்ரெண்ட். Yes. அப்ப எல்லாரும் நிறைய ஃபுட் ட்ரை பண்றாங்க, நிறைய ரெசிபிஸ், நிறைய டயட் பிளான்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நாங்க அதை கான்ஷியஸா எடுத்து எங்களோட மெனு பிளான் இருக்கட்டும், ஆஃபரிங்கா இருக்கட்டும், மிக்சர்ஸ் இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும், எல்லாமே எங்க ஃப்ரெஷ் கார்டன்ல இருந்து வர்றது, எங்களோட சார்ந்த பேஸ்ட் அதெல்லாம் ஒன்னொன்னு சூஸ் பண்ணி இது பண்றோம். ஸோ அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமாலும் அவுட்லெட்க்கு வர முடியாது. அதனால ஃபுட் ட்ரக்ஸை வந்து ஃபுல்லா லான்ச் பண்ணி ஒரு 50 ஃபுட் ட்ரக் இன்னும் 6 மாசத்துல வந்துடும். ஸோ நீங்க எங்க போனாலும் ஃபாஸ்ட் சர்வீஸா பார்க்கலாம். வீட்டுக்கு வேணாலும் கூப்பிடலாம், இங்க வர அவுட்லெட் வேணா வரலாம், காலேஜ் கிட்ஸ்க்கு வேணுமா, இல்ல குழந்தைங்களுக்கு வேணுமா, பார்ட்டி வேணுமா, இல்ல வெட்டிங் ஆனிவர்சரி வேணுமா, மேரேஜஸ்க்கு வேணுமா, எல்லாத்துக்குமே நாங்க சூப்பர் மெனு ரெடி பண்ணி இது பண்ணுவோம். ஸோ உங்க கோஆபரேஷனுக்கும் ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி. எங்களை ஊக்குவிச்சு எங்களை வளர வைக்க செய்யுங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். And I think